சேலத்துல இருக்கிற 4 முக்கியமான கோவில்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷல் கதை இருக்கு. வாங்க, சேலத்தோட ஆன்மீக பெருமைகளை தெரிஞ்சுக்கலாம். பழங்காலம் தொட்டு நவீன காலம் வரைக்கும். நம்மளோட முதல் நிறுத்தம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில். உண்மையிலே ஒரு கலை பொக்கிஷம்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்கன்னா, இது மதுரை மீனாட்சி கோவிலுக்கு ஈடான சிற்பங்களை கொண்டுதான். யோசிச்சு பாருங்க. இந்த கோவிலோட கல் சிற்பங்கள் இருக்கே, அடேங்கப்பா, சுழலும் கல் தாமரை ஒரே கல்லுல செஞ்ச சங்கிலின்னு மிரள வைக்குது. சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது கோட்டை மாரியம்மன் கோவில். இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. முன்னொரு காலத்துல சேர மன்னர்களோட கோட்டையா இருந்த இடம் இன்னைக்கு ஒரு காவல் தெய்வத்தோட கோவிலா மாறியிருக்கு. கோட்டை மாரியம்மன் இந்த பேர்லயே அதோட வரலாறு இருக்கு. கோட்டைய காத்த தெய்வம்னு அர்த்தம். அடுத்து நாம பார்க்க போற கோவில்ல ராமாயணத்தோட ஒரு முக்கியமான காட்சியையே கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு தென்னிந்தியாவின் அயோத்தின்னு ஒரு பேர் கூட இருக்கு. இங்க ராமர் பட்டாபிஷேக கோலத்துல காட்சி தர்றாரு. ராமர் சிம்மாசனத்துல இருக்க, கூடவே சீத்தை, தம்பிகள், அனுமன்னு ஒரு முழு பட்டாபிஷேக காட்சியை இங்க பார்க்கலாம். நம்ம பயணத்தோட கடைசி நிறுத்தம் ஒரு நவீன கால அற்புதம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் 146 அடி உயரம். இதுதான் உலகத்திலேயே உயரமான முத்துமலை முருகன் சிலையோட உயரம். பிரம்மாண்டம். சிலையோட உயரம் மட்டுமே 111 அடி. அதோட 35 அடி பீடத்தையும் சேர்த்தா இந்த உலக சாதனையை எட்டுது. அப்போ தாரமங்கலம் சிற்பங்கள்ல ஆரம்பிச்சு முத்துமலை முருகன் வரைக்கும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு தனி ரகம் இல்லையா? கலை, வரலாறு, ஆன்மீகம்னு எல்லாம் கலந்த இந்த 4 கோவில்ல நீங்க முதல்ல எதை பார்க்க போறீங்க?